இந்த ஆட்சி வந்து தவறு நடந்தால் உடனே ரியாக்ட் பண்ணிடுது, உரிய நடவடிக்கை எடுக்குது. ஆனால் தவறே நடக்கக்கூடாதுன்னா எப்போவுமே தவறு பண்ணுற ஆட்கள் இருப்பான்ல, அவனை எப்படி இந்த அரசு கையாளுது, அவனை காப்பாற்றுதா, அவனை தப்ப விடுதா, இல்லை அவனை தண்டிக்குதான்னு பார்த்து தானே நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் சீஃப் மினிஸ்டர் வாயை திறக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு அப்புறம் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் இருக்காங்க. போலீஸ் லாக்கப்பில் இறந்தாச்சுன்னா 50 லட்சம் வாங்கலாம் கவர்மெண்ட் கிட்ட, கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம், சலுகை வாங்கலான்றதுக்காக சும்மாவே வயிற்று வழியில் செத்தவனெல்லாம் போலீஸில் செத்தான்னு சொன்னாங்க. அவருடைய மனைவி இவங்க வந்து இவங்களுக்கு பாலிட்டிக்ஸில் இவங்க வந்து என்ன கருத்து இருப்பாங்கன்னு நினைச்சு, ஆனால் அவங்க அந்த பேசுனாங்க பாருங்கள், அது வந்து அரசியலுக்காக பண்ணுறாரு, அவர் வந்து பண்ணணுன்னா இங்கே வந்து போராடுற இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆதரவுன்றாரு. முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்புங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது 2 மாதம் கட்சிங்க, காங்கிரஸ் கட்சின்றது 100 வருஷம் கட்சிங்க. அதனால் அவர் எடுத்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை இவங்க வந்து எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் பார்க்கணுமே தவிர காங்கிரஸ் கட்சி அதுக்கு பின்னால் ஓடணுமா? நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் அவர் வீட்டாண்ட போனாங்கன்னா அவர் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டேன்றாரு. பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் பண்ணணும்னு ஓம் பிர்லாவை கேட்டால் அவர் நான் அரசாங்கத்தை கேட்டுட்டு சொல்கிறேன்றாரு. இவர் என்ன பண்ணுவார்னா பார்லிமெண்ட் பில்டிங்க்கு போவார், ஆனால் பார்லிமெண்ட் நடக்கிற அந்த அவைக்குள்ளே போக மாட்டார். இது ஏதோ தன்னெழுச்சியாக வந்து மக்கள்லாம் போராடல, ஒரு கட்சின்னு சொல்லி அறிவிச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கட்சிக்கு பின்னால் வால் பிடிக்கிற வேலையா காங்கிரஸ் கட்சிக்கு? இப்போ இன்றைக்கி இது கைமீறி போது, எதிர்கட்சிகள்லாம் இதை பயன்படுத்திகிறாங்க, இது தங்களுக்கு பிரச்சனையாக வரும்ன்றதால தான் உடனே மந்திரிங்களெல்லாம் அனுப்பிச்சு உண்ணாவிரதம் இந்த சோனம் வாஞ்சியை சந்தித்து பழரசம் கொடுத்து உண்ணாவிரத்தை முடிக்க வைக்கிறாங்க. அது எப்படி சார், அது முதலமைச்சரை வந்து தாக்கணும் அப்படின்றதுக்காக தாக்குறாங்களா? கரெக்டாக சொல்கிறீங்க. அதாவது தாவேக்கா ஆட்சி அமைத்தது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தாங்க முடியாத ஒரு வெறுப்பில் இருக்காங்க. ஒவ்வொன்றா கிளறாரு. இது அம்பலமானா மக்கள் மத்தியில் ரொம்ப அசிங்கமாயிடும்ன்றதுக்காக தான் இந்த ஆட்சி எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்னைக்கு குதிரை பேரம் உள்பட நடத்தி இப்போ மாட்டியிருக்காங்க. கேஸ் விசாரணையில் இருக்கு. நீட் எப்படி வந்தது? ஒரு கவர்மெண்ட்டு தானே முடிவு பண்ணி சட்டம் போட்டுச்சு. அப்போ அது மாதிரி கவர்மெண்ட்டே மாற்றலாம். எப்போ அதை ஒழிக்க முடியும்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் அப்போ தான் ஒழிக்க முடியும்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே வந்து தாவேக்கா என்ன பண்ணும், விஜய் என்ன பண்ணுவார்? ஸோ லாக்அப் கைதி வந்து ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அஜித் குமார் அப்படின்றவர் வந்து லாக்அப்லேயே உயிரிழந்தார். அப்போ வந்து முதல்வராக இதோ விஜய் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணார் மெரினாவில் வந்து, சாரி எங்களுக்கு வேண்டாம், நீதி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. அதுக்கு வந்து இவர் எதுவுமே சொல்லலை, எந்த ஒரு விமர்சனமும் வைக்கலை, அவங்களுக்கு உடனடி தீர்ப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஏன் அமைதியாக இருக்கார் முதலமைச்சர்? இது ரொம்ப தவறான செயல் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு. எந்த எடப்பாடினா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்காக போராடிய ஊழியர்களை காக்கா குருவி மாதிரி சுட்டு கொன்ன அந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கின எடப்பாடி சொல்கிறாரா? கேட்டால் நான் டிவியில் பார்த்து தான் நியூஸ் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன மிகப்பெரிய ஆளுமை எடப்பாடி. சரி, அதை விடுங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒன்று என்னன்னா, அந்த அஜித்குமார் மடப்புரம் சிவகங்கை மாவட்டம் கோவில் காவலாளியா, அந்த ஆள் வந்து கொலை செய்யப்பட்டார் காவல்துறையால். அவர் ஒரு குற்றவாளி இல்லை. அவர் மேலே ஒரு பொய் புகார் கொடுத்தாங்க ஒரு லேடி. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உயர் போலீஸ் அதிகாரிகள் அதில் தலையிட்டு இரவோடு இரவாக அவரை அடிச்சே கொன்னுட்டாங்க. ஒரு நிரபராதி. இது வந்து கஸ்டடியல் டெத். அது காவல்துறை இதில் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், எதுவாக இருந்தாலும் மனித உயிருங்க. காவல்துறைக்கு வந்து ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரம் இல்லை. விசாரிக்கலாம், தூக்கு தண்டனை கொடுத்தாதான் கோர்ட்டில் அதை வந்து சட்டப்பூர்வமாக ஒரு ஆளை வந்துட்டு கொல்ல முடியுமே தவிர அதுக்கு கீழே வேறு வழியே கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த தூத்துக்குடி சமாச்சாரம்னா அந்த ஆள் ஒரு குற்றவாளி.
சின்ன என்ன குற்றவாளி மதுபானங்கள் வித்து இருக்கிறாரு. அதாவது டாஸ்மாக் கடை இல்லாம இவர் வந்து ரகசியமா திருட்டுத்தனமா வித்து இருக்கிறாரு. அந்த குற்றத்துல அரெஸ்ட் ஆயிருக்காரு. சரி, அரெஸ்ட் ஆனவரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது மயக்க அடிச்சு விழுந்தாராம். மயக்க அடிச்சு விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க, தலையில் ஒரு கட்டி உள்ளுக்குள்ளே, அதான் மண்டைக்குள்ளே, தலைக்கு மேலே இல்லை, மண்டைக்குள்ளே ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, மூளைக்கு ரத்த கசிவு இல்லை, பேர் டியூமர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்போ அந்த கட்டி இருக்குது, அதை உடனடியாக ஆப்ரேட் பண்ணாதான் இவருக்கு பிழைக்க முடியும்னு, அதனால தான் மயங்கி விழுந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் மொட்டையெல்லாம் தலையை அடித்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, அவர் இறந்துட்டார். இப்போ இதுவும் மடப்புறமும் ஒன்றா. ரெண்டாவது, ஏற்கனவே நாகர்கோயிலில் ஒருத்தர் வந்து இறந்ததுக்கு ஜெயிலர்கள் 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணி கைது பண்ணிட்டாங்க உடனடியாக. போஸ்ட்மார்ட்டத்தெல்லாம் நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வீடியோ எடுத்து, இந்த ஆட்சி வந்து தவறு நடந்தால் உடனே ரியாக்ட் பண்ணிடுது, உரிய நடவடிக்கை எடுக்குது. ஆனால் தவறே நடக்கக்கூடாதுன்னா அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். எப்போவுமே தவறு பண்ணுற ஆட்கள் இருப்பான்ல, அவனை எப்படி இந்த அரசு கையாளுது, அவனை காப்பாற்றுதா, அவனை தப்ப விடுதா, இல்லை அவனை தண்டிக்குதான்னு பார்த்து தானே நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். அதனால் வந்து இந்த விஷயங்களில் எல்லாத்துக்கும் சீஃப் மினிஸ்டர் வாயை திறக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு அப்புறம் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் இருக்காங்க, அதனால் வந்து அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க 17ஆம் தேதி சொன்னாராம் அந்த அந்த இறந்து போனவர் அருணாச்சலம் ஒரு பேர் நினைக்கிறேன், என்ன போலீஸ் அடித்தாங்கன்னு. அதை ஏன் இவங்க 23ஆம் தேதி வரைக்கும் சொல்லாமல் இருந்தாங்க அவங்க அம்மா? இப்போ சொல்கிறாங்கல்ல இறந்த பிறகு. சரி, ரெண்டாவது வந்துங்க, இவங்க சொல்கிறாங்க போலீஸ் அடித்து, அதை நான் நம்புறேன்னு வச்சிங்களேன், ரைட். போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, டியூமர் இருந்திருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கன்றாங்க. இந்த ரெண்டையும் வெரிஃபை பண்ணோம்ல. இப்போ கொஞ்சம் பேர் என்ன கிளம்பியிருக்காங்கன்னா, போலீஸ் லாக்கப்பில் இறந்தாச்சுன்னா 50 லட்சம் வாங்கலாம் கவர்மெண்ட் கிட்ட, கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம், சலுகை வாங்கலான்றதுக்காக சும்மாவே வயிற்று வழியில் செத்தவனெல்லாம் போலீஸில் செத்தான்னு சொன்னான். ஸோ அதனால் எனி கவர்மெண்ட் ஷுட் பி ரெஸ்பான்சிபிளாக அதை வந்து ஆய்வு பண்ணி எக்ஸாமின் பண்ணி விசாரித்து, கண்டிப்பாக போலீஸ் ப்ரூட்டாலிட்டியால் தான் இறந்தாருன்னா சம்மந்தமானவர்களை தண்டிக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும். இல்லை இவருக்கு உடல்நிலை காரணமாக இவருடைய இல் ஹெல்த், டியூமரு ஏற்கனவே இருந்துருக்குது, அது வந்து இவங்க சிகிச்சையில் ஆப்ரேஷன் இறந்துருக்குன்னா நேச்சுரல் டெத்து தான் அது. இப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த நாளே முதல்வர் என்ன பேசினாருன்னா, இது இவங்களுக்கு ஒன்று கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், ஏதாச்சும் ஒன்று நடந்தாலே முதல்வரை போயிட்டு குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டு. மழை நிறைய பெய்யவே இல்லை, வெயில் ரொம்ப அடிக்குது, சம்மர் முடிஞ்சும் வெயில் அதிகமாகிறதுக்கு காரணம் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சா வெயில் குறையணுமே, இது காரணம் தாவேக ஆட்சி தான் சொல்லுவாங்க போல இருக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க மூலியமா ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி போராட்டம்லாம் நடத்திட்டு வராங்க. இதுல வந்து காங்கிரஸ் தலைவரும் ஒழிக்கிறதுக்கு அவங்க போராட்டம் பண்ணல, நீட்ல நடந்த குளறுபடிகளை அந்த தர்மேந்திர பிரதாப் அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இந்த சைடு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து மோடி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணாங்க. இதுக்கிடையில வந்து அதுக்கு உண்ணாவிரதமா முக்கியமா இருந்த அந்த சோனம் வாங்சி அவங்க வந்து அவங்களுடைய மனைவி முடிச்சிட்டாரு சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஸோ அவங்க மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் வந்து கட்சிக்காக வந்து போராடுற மாதிரி இருக்கு, அவங்க போராட்டம் பண்ணணும்னா போராட்டம் பண்ற இளைஞர்கள் எங்க இருக்காங்களோ அங்க போயிட்டு போராட்டம் பண்ணாம மோடி பிரதமர் அவர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது உண்மையாவே காங்கிரஸ் வந்து கட்சிக்காக தான் போராட்டம் பண்ணி அந்த அரசியல் ரீதியா எடுத்துட்டு போறாங்களா என்ன? அதாவது வந்துங்க, மாணவர் போராட்டத்தில் அரசியல் கலக்காதீர்கள்னு சொல்லி சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இன்னைக்கு பலர் பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்கட்சின்னு சொன்னால் அரசியல் பண்ணுவாங்க, அவியலாக பண்ணுவாங்க. அதனால் வந்துங்க, எதிர்கட்சின்னு சொன்னால் அரசுக்கு எதிரான எல்லா இயக்கங்களையும் பயன்படுத்த தான் விரும்புவாங்க.
அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன அந்த சோனம் அவர் வாஞ்சோ, அவர் பேர் என்ன, அவருடைய மனைவி அறிக்கை நானும் இன்னி செய்தித்தாளெல்லாம் பார்த்தேன். அவங்களுக்கு அவங்க சொன்னதை வச்சு அவங்க வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தான் காட்டுது. அவங்களுக்கு அவங்க வந்து கணவர் வந்து இந்த மாணவர் போராட்டத்தை ஆதரித்து தன் உயிரை பணயம் வச்சு 21 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு. அதுக்காக நான் அவரை மதிக்கிறேன். அவர் ஒரு கல்வியாளர். லடாக் பகுதியில் இயற்கையை பாதுகாக்க தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுப்பவர். ஸோ அவருடைய மனைவி இவங்க வந்து இவங்களுக்கு பாலிட்டிக்ஸில் இவங்க வந்து என்ன கருத்து இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த பேசினாங்க பாருங்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் வீட்டு முன்னால் போராட்டம் பண்ணது வந்து அது இன்சின்சியர். அதாவது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆனஸ்ட் கிடையாது, அது உண்மை கிடையாது, அது வந்து அரசியலுக்காக பண்ணுறாரு. அவர் வந்து பண்ணணுன்னா இங்கே வந்து போராடுற இதில் பண்ணியிருக்கணும் ஆதரவுன்றாரு. முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்புங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது 2 மாதம் கட்சிங்க. காங்கிரஸ் கட்சின்றது 100 வருஷம் கட்சிங்க. காங்கிரஸ் பார்ட்டி பல ஆண்டுகளாக சொல்லப்போனால் லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த முறைகேடுகள், பேப்பர் லீக்கு, அமைச்சர் பிரதான் வந்து ராஜினாமா பண்ணுன்றத பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் கடுமையாக இதை எதிர்த்து விமர்சனம் பண்ணி கோரிக்கை வச்சிட்ருக்கிற கட்சி காங்கிரஸ். பர்டிகுலர்லி ஆப்போசிஷன் லீடராக இருக்கிற திரு ராகுல் காந்தி. அதனால் அவர் எடுத்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை இவங்க வந்து எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் பார்க்கணுமே தவிர காங்கிரஸ் கட்சி அதுக்கு பின்னால் ஓடணுமா? எனக்கு புரியல இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ரெண்டாவது, இந்த அம்மாவுக்கு பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னால் ஒரு 120 எம்பிங்க, ராகுல் காந்தி மட்டும் இல்லை, 120 எம்பிங்க வந்து எதுக்காக போராடினாங்க அதுவே தெரில. அந்த அம்மாவுக்கு எதுக்கு போராடினாங்கன்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் மாணவர்கள் போராடுறாங்க, அந்த போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி ரொம்ப தடியடி கண்ணீர் புகை கொண்டெல்லாம் கடுமையாக தாக்குனீங்க. இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அவங்கக்கிட்ட. நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து இதை பற்றி டிபேட் பண்ணணும், அந்த அமைச்சரை வந்துட்டு ராஜினாமா செய்ய வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் அவர் வீட்டாண்ட போனாங்கன்னா, அவர் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டேன்றாரு. பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் பண்ணணும்னு ஓம் பிர்லாவை கேட்டால் அவர் நான் அரசாங்கத்தை கேட்டுட்டு சொல்கிறேன்றாரு. ஆனால் பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து பார்லிமெண்ட் போய் தானே சார் ஆகணும். போகணும். இவர் போகவே மாட்டார், பார்லிமெண்ட் பக்கமே தலை வைக்க மாட்டார். ஏதாவது ரொம்ப தேவைன்ற சூழலில் இவர் போய் பேசிட்டு உடனே வந்துடுவார். இதுக்கு முன்னால் இருந்த பிரதமர்கள்லாம் பாராளுமன்றத்தில் உட்காந்து மற்றவர்கள் பேசுகிறத கேட்டு பதில் சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, பார்லிமெண்ட் பில்டிங்க்கு போவார், ஆனால் பார்லிமெண்ட் நடக்கிற அந்த அவைக்குள்ளே போக மாட்டார். அங்கே இவருக்கு ஒரு ரூம் இருக்குது, அலுவலக அறை, அதில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். இது என்ன போக்கு? ஒரு பிரதமர்னா நீங்கள் மக்களவையில் ப்ரெசண்ட் ஆகணும்ல. அவர் எவ்வளோ நாள், இப்போ பார்லிமெண்ட் 1 மாதம் நடக்க போகுது, மழைக்கால கூட்டத்தொடர் இப்போ தொடங்குச்சு, திங்கக்கிழமை தொடங்குச்சு, இது 5வது நாள். 5 நாளும் ஒன்றும் நடக்கலை, ஆர்ப்பாட்டம் அமளி ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ இந்த 1 மாதம் விஷயத்தில் டோட்டலாக பிரைம் மினிஸ்டர் எத்தனை நாள் வந்தாருன்னு பார்த்தா 2 நாள் கூட இருக்காது. இப்போ இந்த 5 நாளும் வரல அவர். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்போ அவர் வீட்டாண்டே அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போனாங்க. வாட் இஸ் ராங் இன் இட்? அதனால் இந்த அம்மாவுக்கு காங்கிரஸ் மேலே இருக்கிற எரிச்சலோ குரோதமோ இப்படிலாம் பேசுகிறாங்க. நியாயமாக பார்த்தா காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறத அந்த மாணவர்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய கட்சி இந்த கோரிக்கையை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற கட்சி பண்ணுதேன்னு சொல்லி அவங்க அதை வந்து அக்னாலஜ் பண்ணணும். அது இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஏன் அவங்கக்கிட்ட போனோம்? அது ஒரு கட்சிங்க. இது ஏதோ தன்னெழுச்சியாக வந்து மக்கள்லாம் போராடல, ஒரு கட்சின்னு சொல்லி அறிவிச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கட்சிக்கு பின்னால் வால் பிடிக்கிறது வேலையா காங்கிரஸ் கட்சிக்கு? அதான் விஷயம்.
அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பார்லிமெண்ட்டுக்கு மோடி போகல அப்படின்ற மாதிரி. அவர் வந்து காலையில ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. காலையில இல்ல, நள்ளிரவில். நள்ளிரவில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. மாணவர்களுக்கு கண்டிப்பா நாங்க தீர்ப்பு வழங்குவோம். அது பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வந்து அந்த நீட் தேர்வு பத்தி நாங்க பேசுறோம். அந்த விழாத்தாள்கள எப்படி கசிஞ்சதுன்னு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவ வெளியிட்டிருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அது அவர் சும்மா போயிருப்பாரா? ட்ராமாங்க. அதாவது அவரை பொறுத்தவரையில நாங்க இளைஞர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு எல்லாம் சொல்லுவாரு. ஆனா 152 முறை கேள்வித்தாள்கள் லீக் ஆயிருக்கு. 1, 2 இல்ல. இவருடைய ஆட்சியில கடந்த 10 வருஷத்துல யார் மேல என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. இப்ப இன்னைக்கு இது கைமீறி போது, எதிர்க்கட்சிகள்லாம் இதை பயன்படுத்திறாங்க, இது தங்களுக்கு பிரச்சனையா வரும்ன்றதால தான் உடனே மந்திரிங்களெல்லாம் அனுப்பிச்சு உண்ணாவிரதம் வந்த சோனம் வாஞ்சுவை சந்திச்சு பழரசம் கொடுத்து உண்ணாவிரத்தை முடிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உயர்கல்வியினுடைய செயலாளரை இடமாற்றம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லலாம் இன்னைக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, 10 வருஷமா 152 லீக்கேஜ் வந்திருக்கு, ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லைன்னு. நார்மல் கோர்ட்டில் இருக்கிறதால தான் அது வாய்தா அது இதுன்னு போயிட்டுருக்கு. அப்போ அதை வந்து அதிவேக நீதிமன்றம் ஃபாஸ்ட் ட்ராக்காக வரும், டெய்லி பேசிஸில் நடக்கும். இந்த கேஸ் தான் விசாரிப்பாங்க, வேறு எதுவும் விசாரிக்க மாட்டாங்க. இப்போ அது மாதிரிலாம் இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டே அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராங்க அரசாங்கம். இவங்க அதை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்வோன்றாங்க. அதை மாணவர்களும் ஒத்துக்கல, இளைஞர்களும் ஒத்துக்கல, எதிர்கட்சியும் ஒத்துக்கல. அதனால் அந்த தர்மேந்திர பிரதான் என்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ் முக்கிய புள்ளி. ஸோ இப்போ வந்து அங்கே நீட்டுக்காக போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் நீட்டுக்காக இல்லைம்மா, நீட்டுக்காக வேணும்னு போராடல, இல்லை அந்த நீட்டில் நடந்த குளறுபடிகளை எதிர்த்து போராடுறாங்க. அங்கே டெல்லியில் அந்த குளறுபடி எதிர்த்து போராடுறாங்க சார். இங்கே தமிழகத்தில் வந்து நீட்டே வேண்டாம் அப்படின்னு இங்கே வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த எப்போ போராடுறாங்க நீட்டு வேணான்னு? ஒரு நேற்றுலேருந்து சார். நேற்றுலேருந்தா? இந்த நீட்டு 2017 நடந்துட்டு இருக்குது. கடந்த 9 வருஷமாக இந்த நீட் தேர்வு நடந்துட்டுருக்கு. திடீர்னு நேற்று ஏன் போராடுறாங்க? டெல்லியில் அங்கே ஒரு போராட்டம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னு கொஞ்சம் பேர் இங்கே டிவிக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்குறதுக்காக பண்ணுறாங்க. ரெண்டாவது, அந்த போராட்டத்தின் நோக்கம் வேறு, நீங்கள் சொல்கிறதா இருக்கிற நோக்கம் வேறு. நீங்கள் நீட்டே வேண்டான்றீங்க, அவங்க அதெல்லாம் கோரிக்கையாக வைக்கல. நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு, முறைகேடுகள், ஸ்கேமு, இதை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? சும்மா ஏதாவது எது கிடைச்சாலும் வந்து அடிக்கலாம், மோளம் அடிக்கலாம்னா அது சரியில்லை. அதுதான் சார். இந்த பாடகராக இருக்கக்கூடிய அறிவு, அவர் வந்து தலைமை செயலகத்துக்கு முன்னாடி வந்து போய் போராட்டம் பண்ணார். அவரை வந்து அப்புறம் அழைச்சி ஆதவ் அர்ஜுனா தான் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் அவர் முதல்வரை நான் சந்திக்கலை, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் தான் சந்தித்தேன். அவர் வந்து இது வந்து நம்மளால் முடியாது, இது வந்து பார்லிமெண்ட்டு கூட அங்கே வந்து நல்ல எதிர்ப்பான ஒரு இது இருக்கணும், ஸோ நம்மளால் முடியாது, நீங்கள் இப்போ இதை தவிர்த்து நீங்கள் போயிட்டு வேறு எதனா இது பண்ண அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவர் நாகரிகமாக தான் சொன்னார். ஸோ முதலமைச்சர் மட்டும் இது முடிவு பண்ணால் இந்த போராட்டம் வந்து இந்த நீட்லாம் போகாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கும் விமர்சனம், அதுவும் கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி சார்? அது முதலமைச்சரை வந்து தாக்கணும் அப்படின்றதுக்காக தாக்குறாங்களா? கரெக்டாக சொல்கிறீங்க. அதாவது தாவேக்கா ஆட்சி அமைத்தது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தாங்க முடியாத ஒரு வெறுப்பில் இருக்காங்க. அதிகாரம் பறி போச்ச, அதிகாரம் பறி போனால் கூட பரவாயில்ல, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன் வரும், வந்துடலாம். ஆனால் இவங்க அதிகாரத்தில் இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது செய்த முறைகேடுகள், ஊழல்கள், அடித்த கொள்ளை, சேர்த்த சொத்தெல்லாம் இப்போ கிளறாரு இவர். ஒவ்வொன்றா கிளறாரு. இது அம்பலமானா மக்கள் மத்தியில் ரொம்ப அசிங்கமாயிடுமென்றதுக்காக தான் இந்த ஆட்சி எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்னைக்கு குதிரை பேரம் உள்பட நடத்தி இப்போ மாட்டியிருக்காங்க. கேஸ் விசாரணையில் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்துங்க ஆதவ் அர்ஜுனா சொன்னதை கரெக்டு. அதாவது இந்த நீட் தேர்வு முறை மாறணும், ஒழிக்கப்படணும்னா அது மத்திய அரசில் இருக்கிற கட்சி நினச்சாதான் முடியும். ஏன்னா மத்திய அரசில் இருக்கிற கட்சின்னா அதுக்கு தானே பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்குது. அப்போ அவங்க தான் அங்கே சட்டத்தை ஏற்றணும். இப்போ இது வந்து தானாக ஒன்றும் வரல. நீட் எப்படி வந்தது? ஒரு கவர்மெண்ட்டு தானே முடிவு பண்ணி சட்டம் போட்டுச்சு. அப்போ அது மாதிரி கவர்மெண்ட்டே மாற்றலாம். ஆக்கும் கடவுள் அழிக்கவும் செய்யலான்ற மாதிரி
சட்டங்களை இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசாங்கம். அரசு. பார்லிமெண்ட் மூலமா தானே பண்ண முடியும். கண்டிப்பா. அப்போ ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்கணும்ல. அப்போ பெரும்பான்மை எந்த கட்சிக்கு இருக்குதோ அதான் செய்ய முடியும். இன்னைக்கு என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கு. தனியா இல்லைனாலும் கூட்டணி ஏதோ ஒன்று அவங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கு, போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபால. அப்போ அவங்க அதை நினைச்சாதான் செய்ய முடியும். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா செய்ய முடியுமே தவிர எந்த முதலமைச்சரும் இல்லை ஒரு 10 முதலமைச்சர் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் ஆதவ அர்ஜுனா சொன்னது தான் கரெக்டு. ஏங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து இதுக்கு தான் போடுவோன்னு சொன்ன உதயநிதி எனக்கு அந்த மந்திரம் தெரியும் ரகசியம் தெரியும்லாம் குருடா விட்டு தெரிஞ்சார் இல்லையா? அவங்க 5 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆட்சியின் அந்திம காலத்தில் சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ரெக்கார்டில் இருக்குது, எடுத்து பாருங்க. என்ன சொன்னார்னா, நீட் தேர்வை ஒழிக்க முடியாது ஒரு மாநில அரசால், மத்திய அரசை கேட்டுக்கலாம், சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றலாம். எப்போ அதை ஒழிக்க முடியும்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் அப்போ தான் ஒழிக்க முடியும்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே வந்து தாவேக்கா என்ன பண்ணும், விஜய் என்ன பண்ணுவார்? யாருமே பண்ண முடியாதுங்க. இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டம். இதை மத்திய அரசு மாற்றணும், இல்லைன்னா மத்திய அரசை மக்கள் மாற்றணும். ஏதாவது 2 நடந்தால் தான் மாற்ற முடியும். ரைட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.